friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கவடகள் பண்ணி கதை எடிங் அன்னப்பறவை. ஒரு குடும்பத்தோட ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான். தூங்கினானா ஒரே ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவுல என்ன நினைச்சானா, ரொம்ப தூரத்துல இருந்து கடல் கடலா பலூன் பறந்து வந்துச்சான். வந்து அவன் வாசப்படியில நின்றுச்சான். இந்த பையனுக்கு ரொம்ப சாக்காய். அந்த பையன் ஓடி போய் அந்த கதவு திறந்துச்சான். திறந்தா கடல் கடலா பலூன் நின்றுட்டு இருந்துச்சான் அவன் பக்கத்துல. அவனுக்கு சாக்காயிடுச்சான். அண்ணா, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னே இவன் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே பறந்து போனானா. ஹெலிகாப்டர்ல போனா கூட அப்படி ஒரு ஃபீல் வராதான். அப்படி இருந்துச்சான். மேலே போனா நிலா ஒளி நட்சத்திரம் நிறைய கலர் கலரா விண்மீன் மாதிரி மடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் நின்றுச்சான் அந்த பலூன்லாம். அங்க பார்த்தோன்னா வெளிச்சமா வெயில் வந்துச்சான். வெளிச்சமா இருந்துச்சான். அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த பலூன் கிட்ட கேட்டானா, பலூன்களா, எதுக்கு நீங்களாம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதோ பாருங்கண்ணா, ஒரு அன்னப்பறவை நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த அன்னப்பறவை அங்கேயே அழகா இருந்துச்சான். அது என்னது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது இருக்கும் நான் பார்த்ததே கிடையாது அதை அப்படின்னு சொன்னானோ. அதான் நான் அன்னப்பறவை, அதுதான் நாங்கள் உனக்கு கொடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் போனாங்களாம். இந்த பையன் அப்படியே அந்த கயிறை தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகலான்னு அந்த பலூனோட கயிறை பிடிச்சிட்டு பறந்து போனாங்களாம். வீட்டில் போய் விட்டோன்னா சரி நீங்கள் போகலாம் இப்போ அப்படின்னு சொன்னோன்னே பலூனும் போயிடுச்சான். இவனும் தூங்க போயிட்டானான். அன்னப்பறவையை ஓரமாக வச்சுட்டு தூங்க போயிட்டானா. காலையில எங்கிச்சு பாட்டானா, அன்னப்பறவை நிஜமாவே அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான். அவன் எந்திரிச்சு அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் சொன்னானா, அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த கேளுங்க, நேற்றுக்கு நைட்டு நான் கனவு கண்ட அன்னப்பறவையை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாங்க, நிஜமாவே இருக்கு பாருங்களா அப்படின்னு சொன்னோன்னே நிறைய சந்தோஷப்பட்டாங்களா அவங்க. உடனே சரி இந்த அன்னப்பறவை என்னதான் சாப்பிடும் அப்படின்னு யோசிச்சாங்களாம். சரி முதல்ல பால் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கடையில் போய் பால் வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குடிச்சான். அந்த அன்னப்பறவை வேகமாக பாலை சாப்பிட்டு விட்டுச்சான். அவங்க கிண்ணத்தை பார்த்தா ஒரே தண்ணியாகவே இருந்துச்சான். என்னடா நம்ம பால் தானே ஊற்றி வச்சோம், எப்படி தண்ணியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்போதைக்கு அந்த அன்னப்பறவை சொன்னிச்சான், இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்த பாலில் வந்து நிறைய தண்ணி கலந்துருந்தது, அதனால நான் பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ரொம்ப சாக்காயிடுச்சு அன்னப்பறவை பேசினோன்னே. உடனே அவங்க அம்மாவுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த கடைக்காரன் இத்தனை வருஷமா பால் தண்ணியை கலந்து கொடுத்துருக்கானா அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டயும் சொன்னாங்களாம். இனிமே அந்த பால்காரங்கிட்ட பாலே வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் சாப்பிட்டு தண்ணியை ஊற்றிச்சோ அதே போல தான் நம்மளும் இருக்கணும். நம்ம எப்போவுமே கெட்ட விஷயம் நல்ல விஷயம்னு இருக்கும். அது நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு கெட்ட விஷயத்தை விட்டுறணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பை பாய்.